வணக்கம். இந்த காலையில் எழுந்திரிச்சு செய்தித்தாள் வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி போட்டித் தேர்வுகள் எழுதுகிறாங்க இல்லையா, குரூப் 1 குரூப் 2 எல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர் கட்டாயமாக காலையில் ஒரு 15 நிமிஷம் ஆங்கிலம் தமிழ் என எந்த ஒரு பத்திரிகையாவது படிக்க பழகிக்கிறணுங்க. என்னங்க அதில் என்ன செய்தி வரப்போகுது, அதில் கொலை கொள்ளைன்னு தானே வருதுன்னு. அதில் நான் என்ன சொல்கிறேன், நமக்கு தேவையான செய்தி வந்தால் எடுத்துக்கிற வேண்டியதானாங்க. அதனால தான் திருவள்ளுவர் கற்பவை கற்க அப்படின்னாரு. படிக்க வேண்டியதை படி, மற்றதை விட்டுரு. அன்னப்பறவை எப்படி பாலை மாத்திரம் எடுத்துக்கிட்டு தண்ணியை விட்டுருதோ அது மாதிரி அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நம்ம நல்ல செய்திகள் வரத்தாங்க செய்யுது. நான் ஒரு நாளைக்கு 3 பேப்பரை படிக்கிறது கட்டாயமாக வச்சுருப்பேன். அதுக்கான நேரத்தை ஒதுக்கி வச்சுருப்பேன். காரில் போனாலும் சரி, மற்ற வேலைகள் இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இது தெரியலைங்கிற விஷயம் தெரியுதுங்க. தெரியலேங்கிற விஷயம் தெரியுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேனே. 2 நாளைக்கு முதல்ல தினமணியில் ஒரு கட்டுரை வந்திருந்தது. பெரிய கட்டுரையாக பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள் அற்புதமாக எழுதியிருந்தார். கல்வி சுவை அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த கட்டுரை. அதில் அவர் சொன்ன விஷயமே என்னென்னா, எப்படி கல்வி நிலை மாறிக்கிட்டு இருக்குங்கிறத அழகாக சொன்னார். ஒரு காலத்தில் எழுத படிக்க வாசிக்க தெரியாதவங்கள நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்க படிக்காதவங்க அப்படிம்போம். இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம், எல்லாமே தெரியுது. ஆனால் கணினி அறிவு நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை, எனக்கெல்லாம் கம்மி தாங்க, குறைவு தான். நான் வச்சுருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அலைபேசி எல்லா வகையான வசதியும் கொண்டதாக இருக்குது. என் கையில் இருக்கக்கூடிய வாட்ச் எல்லாமே அறிவியல் யுகத்துக்கு ஏற்றபடி இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நான் பயன்படுத்தலைங்க. அது காரணம் என்ன, எனக்கு இதனோடு அவ்வளோ பரிச்சயம் இல்லை. இதைத்தான் அவர் ரொம்ப அழகாக குறிப்பிட்றார். எப்படி அப்படின்னா, 2000 மில்லினியம் இயர்ஸ் அதை வச்சுக்கிட்டு அவர் குறிப்பிட்றாரு. எப்படி அப்படின்னா, 2000க்கு முன்பு பிறந்தவர்கள் அவங்கள சொல்கிற போது டிஜிட்டல் இமிக்ரன்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. டிஜிட்டல் இமிக்ரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப குடியேறிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை அதில் புதுசாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. சரி, 2000க்கு பின்னாடி பிறந்த இந்த குழந்தைகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, இவங்களுக்கு சொல்கிறப்ப டிஜிட்டல் நேட்டிவிட்டிஸ் அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. டிஜிட்டல் நேட்டிவிட்டிஸ் அப்படின்னா தொழில்நுட்ப குடிகள். அவர்கள் குடியேறிகள், இவர்கள் குடிகள், ரெண்டுக்குமான வேறுபாடு வச்சுக்கோங்க. சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னா, இதுக்கு நான் நல்ல உதாரணம் அவர் கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான். எப்படின்னு வச்சுங்களேன், இப்போ நான் உள்பட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ 2000க்கு முன்பு பிறந்த ஆட்கள்லாம் ஏதாவது ஒரு கணக்கு போட சொன்னோடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று மனக்கணக்கு போடுவோம். அப்படி தானே, ஒரு பேப்பர் பேனாவும் கொடுங்களேன், ஒரு நிமிஷம் அப்படின்னு பேப்பரும் பேனாவும் எடுத்து நாங்கள் கணக்கு போடுவோம். நாங்கள்லாம் யார் அப்படின்னா, நாங்கள்லாம் டிஜிட்டல் இமிக்ரன்ஸ். 2000க்கு பின்பு வந்திருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறை இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்றைய இளைஞர்கள்ட்ட கேட்டால் ஒரு கணக்கு போட சொன்னேன், உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது கால்குலேட்டரையோ அல்லது அலைபேசி, நம்முடைய அவங்க செல்ஃபோனையோ எடுப்பாங்க, கையில் எடுத்து ஒரு வினாடியில் போட்டு கொடுப்பாங்க. இவங்க தொழில்நுட்பத்தில் பழகிட்டாங்க. நாங்கள் இன்னும் பழைய நிலையிலே இருக்கோம். அதை காட்டிலும் முக்கியம் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த விரலில் பயன்படுத்துகிறப்ப 3 விரல் தான் எங்களுக்கு பயன்படும். அதாவது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல். பேனாவை பிடிச்சி எழுதுகிறோம் இல்லையா, பேனா, பென்சில், சாப்பீஸ் எதுனாலும் இதை இப்படி பண்ணோம். ஆனால் இன்றைய தலைமுறை 10 விரலை பயன்படுத்துகிறாங்க. இப்படி வச்சு ஒன்று கணினியில் இது பண்ணுறாங்க, அல்லது 2 கையில் வேகமாக டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய வேகம்ங்கிறது வேறு மாதிரி இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கரங்களில் பூமி சுழன்று வரும் அப்படின்னு தாராபாரதி என்ற ஒரு புதுக்கவிஞர் சொல்கிற போது சொல்வார். அப்போ 10 விரல்களும் பயன்படுகின்ற மாதிரியாக இன்றைய கணினி யுகம் இருக்கிறது. அதனால் இந்த யுகத்தில் தேவையான விஷயங்களை நம்ம கவனமாக கையில் எடுத்துக்கிறணும். இதே நேரத்தில் நம்ம இதே பேப்பரில் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஒரு பையன் தேவையில்லாத இந்த வீடியோ கேம் விளையாண்டு அதில் பணத்தை தொலைச்சிட்டு அந்த பையன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறான். அதை கண்டிச்சோங்கிறதுனால நம்மளால் தான் நம்ம பிள்ளை போயிட்டான் அப்படின்னு அந்த அப்பாவும் அவர் உயிரை மாய்த்து கொள்கிறார். இந்த செய்தி நம்ம பார்க்குறோம். இது நமக்கு வேதனையை தருது.
அதனால் நல்லது கெட்டது, இருள் ஒளி, நன்மை தீமை, பகல் இரவு என்று பல்வேறு வகையான மேடு பள்ளம் என்று பல்வேறு வகையான வேறுபாடுகள் உலகில் இருக்கத்தான் செய்யும். அதுபோல தொழில்நுட்பங்களிலும் நல்லவை கெட்டவை உண்டு. அந்த நல்லவை கெட்டவைகளை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப தீயவற்றை ஒதுக்கி தள்ளி நல்லவற்றை கொண்டு நாம் முன்னுக்கு வர பார்க்க வேண்டும். குறிப்பாக இளைய தலைமுறையிடம் இருக்கின்ற அபாரமான அறிவு நன்மையை நோக்கி மடைமாற்றம் செய்யப்படுமே ஆனால் வருங்காலத்தில் இந்தியா சாதனைகளை புரியும் என்பது உண்மை. இதை நாம் இளைய தலைமுறைக்கு எல்லா இடங்களிலும் உணர்த்த வேண்டும், மறந்துவிட வேண்டாம். அதாவது டிஜிட்டல் இமிக்ரன்ஸ், டிஜிட்டல் நேட்டிவிட்டிஸ் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.